இந்த நமஸ்கார மந்திரம் இன்று நேற்றில் ஒரு பிறந்த ஜனனத்திலிருந்து அந்த குழந்தைக்கு ஓம் நம சிவாய என்ற கர்ண சொல்லப்படும். அதன்படி அந்த குழந்தை நல்லா பறந்து கொண்டு வரும். அது ஒரு மந்திரம். இந்த ஆத்மா இந்த நாலு பொருள் உடலை விட்டு வெளியே போகும்போது கர்ண உபதேசம் சொல்வார்கள். அந்த காலக்குள்ளே தான் இந்த மந்திரத்தை நாங்கள் அநேகமாக இந்த படித்தவர்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்றாக தெரியும். கடைசியாக அந்த மந்திரம் தான் சொல்லி அவர்கள் நாங்கள் இந்த ஆத்மா சாந்தியடைய பண்ணுறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் எந்த நாளும் காலையில் எழுந்தின உடனே சாமியை போய் பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய சிவாய நம என்ற ஒரு பஞ்சாட்சரத்தை அன்றையம் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். இன்று ஒரு சிறந்த நாள். நாகேச பெருமாள் முந்தலில் இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நான் பார்க்கின்றேன். எனக்கு 97+ வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் அதுதான் எனக்கு போக தெரியாது. இந்த சிறப்பு நகலேஸ்வரர் சிறப்பை பற்றி கல்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 5 ஈஸ்வரம் லங்கையும் இருக்கின்றது. இது வடக்கே நகுலேஸ்வரம், கோணேஸ்வரம், திருச்செய்டீஸ்வரம், முனீஸ்வரம். இன்னொன்று ஒன்று அது தென்பாகத்து அங்கே வடக்கே கதிராமுக வழியிலே தெய்வத்துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது. அந்த தெய்வத்துறையிலே அந்த சிவலிங்கம் வந்து இருந்திருக்கு. முந்தின ஆதி காலத்திலே நந்தீஸ்வரம் என்று சொல்றதுக்காக அந்த லிங்கம் வந்து கடலில் போய் அமர்ந்து போயிருக்கிறது. ஆனால் அங்கே உள்ளவர்கள் ஒரு மகள் சிந்து மக்கள் அங்கே போய் அது நந்தியம் பெருமானை எடுத்து வந்து வச்சு அங்கே தெய்வத்துறையின் இடத்தை உற்பத்தியாகி கிருஷ்ண கோயில் வச்சு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 6வது கதிராமம் போகிற வழியிலே தெய்வத்துறை இந்த இடத்துல போய் கேட்டால் பார்க்கலாம். அந்த நாங்கள் பெரிய பாரிய நந்தி ஒன்று அங்கே இருக்கின்றது. அதுதான் ஒரு அத்தாட்சியாக இங்கே இருக்கின்றது. இந்த நந்தி பஞ்ச இன்றைக்கு இலங்கையில் ஒரு அளவில் கொஞ்சம் மங்கி போயிருந்து இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கும்பாபிஷேகங்கள், ஜெய்யங்கள், உற்சவாதிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதனால எங்கள் மக்களுக்கு இன்னொரு முன்னேற்றம் வந்து வரும்போது தெரிகின்றது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், சைவம் வளர வேண்டும். கப்பலோடி திரவியம் தேடென்று ஒரு வசனம் இருக்கின்றது. அதில் போடிய அங்கே நம் இளைஞர்கள் வெளிநாடுகள் சென்று அங்கே பணம் சேகரித்து இங்கே ஒரு ஆலயங்களை சிறப்பி கொண்டு வருகின்றார்கள். அதுவும் ஒரு நன்மையாகத்தான் இருக்கின்றது. இல்லாட்டா நாங்கள் உத்தியோகங்கள் பார்த்தோம், என்ன செய்தோம், தியான ஆலயங்களை நாங்கள் கட்ட இயலாது. எங்கே பார்த்தாலும் கருங்கல் கட்டி இப்போ முன்னே நாங்கள் வெள்ளைக்கட்டால் கட்டியிருந்தோம். இப்போ பார்த்தால் இங்கே பக்கத்தில் எவ்வளோ இருக்கின்றது பராமரித்தில் அங்கே ஒரு அம்மன் கோயில் கட்டுறார்கள். முழு கருங்கல் வேலை. இந்தியாவில் இருந்த ஒரு சிற்பாசாரியார் கொண்டு வச்சு குடும்பமாக இருந்து மிஷினரிஸ் எல்லாம் இந்தியாவில் ஏற்படுத்தி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒருவாள் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். காரணம் செய்வதால் பணம் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகும்படியாக தான் பணம் செய்யலோடி பணம் வேடு என்று சொன்னார்கள். அதுக்கு உண்மை அதன்படியாக போய் தனிப்பட்ட முறையில் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். ஆலயங்கள் எல்லாம் சிறப்பிக்க வேண்டும். ஆலயம் சிறப்பித்திருந்தால் மக்கள் சிறப்பிப்பார்கள். மக்கள் சிறந்தால் பிள்ளைகள் நல்லா வருவார்கள், நல்லா படித்து வருவார்கள். இன்றைக்கு படிப்பிலே ஒரு ஆர்வம் இருக்கின்றார்கள் மக்கள். பிள்ளைகள் எங்கே பார்த்தாலும் பிள்ளைகள் தாங்கள் படிக்கும்